ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் மேக்ஸிமம் ஜிபோர்டு கீபோர்டு யூஸ் பண்ணுவோம். இல்லை சாம்சங் மொபைலாக இருந்ததுன்னா சாம்சங் கீபோர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த கீபோர்டு இந்த சைஸில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் நமக்கு இந்த கீபோர்டு பெரிய சைஸ்லையும் அந்த கீபோர்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எழுத்து பெரிய ஃபாண்ட்லையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் சாம்சங் மொபைலில் எடுத்துக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கீபோர்டு வந்து விசிபிள் ஆகும். இந்த கீபோர்டில் மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது சாம்சங் கீபோர்டு. ஸோ அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணோடனே உடனே உங்களுக்கு எல்லா மெனுவுமே டிஸ்பிளே ஆகும். அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி சைஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்கள், இப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் டாப் லைனில் இருக்கிறத கிளிக் பண்ணி அப்படியே மேலே ட்ராக் பண்ணுங்கள். உடனே இந்த கீபோர்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி முடித்த பின்னால் உங்களுக்கு சேம் அந்த சாம்சங் கீபோர்ட் மெனுக்குள்ளே தான் இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்குது. ஃபாண்ட் சைஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபாண்ட் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்கிற ஷோ கீபோர்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ மைனஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணும் பொழுதே கீழே இருக்கிற அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க. மேக்ஸிமம் நீங்கள் ஹைன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கீபோர்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகி காமிக்கும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் எந்த சேட் நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலும் இப்போ இன்க்ரீஸ் பண்ண சைஸ்லையும் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸும் உங்களுக்கு பெருசாக தெரியும். நெக்ஸ்ட்டு இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பழைய மாதிரியே எனக்கு வேணும்னா என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சேம் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீபோர்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் டாப்பில் செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும். அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே சேம் சைஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சியை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கீபோர்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இன்க்ரீஸ் ஆன சைஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா? இப்போது இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரீசெட்டுன்னு இருக்கும். ரீசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துருங்க. இப்போது உங்களுடைய சாம்சங் கீபோர்டு பழைய பொசிஷனில் மாறிடும். ஓகே, இப்போ நம்ம மற்ற ஆண்ட்ராய்டு மொபைலில் அதாவது ஜிபோர்டு கீபோர்டில் எப்படி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஜிபோர்டு கீபோர்டு டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த 4 ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே ரீசைஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ரீசைஸை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ரீசைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த கீபோர்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஓகேங்களா? சரி, ஓகே. எனக்கு இதையே பழைய மாதிரி மாற்றணும்னு என்ன பண்ணுறதுன்னா சேம் அந்த 4 ஸ்கொயரை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது சேம் ரீசைஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கிறத கீழே நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா ரீசெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரீசெட்டை கிளிக் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி உங்கள் கீபோர்டு மாறிடும். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய ஜிபோர்டு கீபோர்டோ இல்லை சாம்சங் கீபோர்டோட ஃபாண்ட்டு அண்ட் சைஸை இது மாதிரி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos.